சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் இருந்து பெசன்ட் நகர் மயானத்திற்கு நடிகர் மதன்பாபின் உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். இங்கே தற்போது அவரது இல்லமானது திருவான்மியூர் ராஜகோபால் தெருவில் இருக்கிறது. அந்த இல்லத்தில் இருந்து நடிகர் மதன்பாபுவின் உடல் உறவினர்கள், திரை பிரபலங்கள், அவரது நண்பர்கள் ஆகியோரின் அஞ்சலிக்கு பிறகாக வீட்டில் இறுதி சடங்கு முடிக்கப்பட்டு தற்போது அவரது உடல் அமரர் ஊர்தியில் எடுத்து செல்லப்பட்டு இருக்கிறது. இங்கிருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பெசன்ட் நகர் மின் மயானத்தில் உடல் எரியூட்டப்பட இருக்கிறது. 1953ஆம் ஆண்டு பிறந்தவர் மதன்பாபு. அவரது இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. துறையில அவர் நகைச்சுவை மட்டும் இல்லாம குணசித்திர வேடங்களிலையும் அவர் நடிச்சிருந்ததை பார்க்கலாம். பல தரப்பட்ட நடிகர்கள் வெள்ளித்திரையில அதே போல சின்ன திரையிலும் உள்ள பல திரை நட்சத்திரங்களுடன் நடித்த அனுபவம் மிக்க ஒரு நடிகர். ஏறத்தாழ 42 ஆண்டுகளாக திரைத்துறையிலும் நாடகத்துறையிலும் அவரை பற்றி அறியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. தமிழ் திரையுலகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம அவர் தெலுங்கு மற்றும் மலையாளத்திலும் பல்வேறு படங்களை நடித்து இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மிக மிக வேதனையுடன் அவரது குடும்பத்தினர் தற்போது அவருக்கு பிரியாவிடை கொடுத்து அவரை வழி அனுப்பி வைக்கிறார்கள். சரியாக 3:45 மணிக்கு பெசன்ட் நகர் மின்மயானத்தை அடைந்தவுடன் அவரது உடலானது அங்கே இறுதி சடங்குகள் எல்லாம் முடிக்கப்பட்டு அவரது உடல் எரியூட்டப்பட இருக்கிறார். உடல்நலக்குறைவு காரணமாக மதன்பாப் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இறுதி காரியங்கள் நடைபெற இருக்கின்றன. விவரங்களை கொடுத்ததற்கு நன்றி சுபாஷ். பெசன்ட் நகர் மயானத்திற்கு நடிகர் மதன்பாபின் உடல் எடுத்துச் செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். திரைத்துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்தவர். இந்த நிலையில் நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் தனது மனைவியுடன் வந்து மதன்பாபு உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதே போன்று நடிகர் ஒய்ஜி மகேந்திரன், இயக்குனர்கள் SA சந்திரசேகர், KS ரவிக்குமார் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினார். நான் படத்தில் நடிக்கும்போது என் படத்தை பார்த்து எல்லாம் கூட ஷூட்டிங்கில் மற்றவங்க எல்லாம் சிரிச்சிருக்காங்க. ஆனால் நான் கூட நடிக்கும்போது சிரிப்பு அடக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டது அப்படிங்கிறது மதன்பாபு அவர்கிட்டையும் கொச்சின் அனிப்பான் அவர் இவங்க 2 பேர்த்து கூட நடிக்கும்போது தான் என்னால் சிரிப்பியை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவஸ்தைப்பட்டேன். நல்ல கலைஞரே நமக்கு ஒரு பெரிய லாஸ்ட்டு, பெரிய லாஸ்ட்டு. யார்கிட்ட சொன்னாலும் ஐயோ அவரா அப்படி ஐயோ சிரிச்சுட்டே இருப்பாரு, நல்லா இருக்குமே அவரோட இது பண்ண படம் பார்க்கும்போதே ரொம்ப ஜாலியாக இருக்குமே அப்படிம்பாங்க. நட்பு 50 வருஷம் தாக்கு பிடிச்ச ஒரு நட்பு. என் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கான் நாடக உலகத்தில். எங்கள் UAA குரூப்புக்கு 20 வருஷம் எங்களுக்கு மியூசிக் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் அவன் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த உடனே தான் மியூசிக்கெல்லாம் ட்ராமாவில் ரெக்கார்டட் மியூசிக் வந்தப்பறம் தான் எங்களுக்கு வாசிக்கிறத நிறுத்தினேன். ஆனால் இன்னி வரைக்கும் எனக்கு ஒரு இளைய சகோதரராக தான் இருந்திருக்கான். நல்ல மனிதர், எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பார். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அவரை விட வாய் விட்டு சிரிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. அந்த நோய் எப்படி அவரை தாக்குச்சுன்னு தெரியல. நைஸ் மேன். ஐ லாஸ்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். 25 வருஷத்துக்கு மேலே அடுத்து ஒரு நல்ல ஒரு செட்டிலான ஒரு நடிகர். அந்த சிரிப்பை யாராலையும் மறக்க முடியும்.